ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் கூட்டு வச்சுருக்கிறேன். பாதி பாசிப்பருப்பு, பாதி துவரம்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. ஆனால் பசங்க சாப்பிடுவாங்களா தெரில. நம்ம வீட்டில் வாழைப்பூ பூத்துருந்தது. அதில் ஒரு 4 மடலும் அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு 2 கொத்தும் போட்டு கூட்டு செஞ்சுருக்கேன். தேங்காய் திருவி போல நினச்சேன், போடல. அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன். நல்ல தக்காளி ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ் என்ன செஞ்சுருக்கேன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பலாக்கொட்டை பொரியல். அப்படியே இது நேற்று சாம்பாரில் போட்ட காய் தான். முருங்கைக்காய், பலாக்கொட்டை, கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சேன். அதில் எல்லாமே பாதி பாதி இருந்தது. 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், பலாக்கொட்டை எல்லாமே இருந்தது. மாங்காய் தவிர எல்லாத்தையும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்கும். அவங்களுக்கு முருங்கைக்காவை பொறுக்கி கொடுத்துட்டு நம்ம கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் தொட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மாம்பழம் இருக்குது. எதுலனாலும் மாம்பழம் இருந்தால் சாப்பிட்டுடுறாங்க. அம்மா தான் சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோற மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருக்குது. என்ன நம்ம சைட் டிஷ் செஞ்சாலும் மாம்பழம் இருக்குன்னா அதுதான் கேட்குறாங்க. அப்புறம் தயிருமே இருக்குது. ஆனால் இங்கே மழை பெஞ்சிட்ருக்குது. தயிர் சாப்பிடுவாங்களா தெரில. பாப்பா ரசம் சாப்பிடுவாங்க. தம்பி தான் இப்போ என்ன சாப்பிட போகிறான்னு தெரில. அதுக்கப்புறம் காலையில் புட்டு செஞ்சேன். புட்டுக்கு பப்படம் வறுத்தேன். அந்த பப்படம் கவரில் போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். அதுவுமே தம்பிக்கு பிடிக்கும். அதுவும் தொட்டுக்கலாம். என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுன்னு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி உடம்பு ரொம்ப முடியலை. இன்னும் சமைக்கவே முடியல. ஒரு மாதிரி மயக்கமாக வருது, உடம்பெல்லாம் வலிக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது. டெய்லியும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நம்மளும் மனுஷன் தானே, என்ன செய்யுதுன்னே தெரில. அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரத்தெலாம் ஒழிச்சு சிங்கில் போட்டிருக்கேன். விளக்கலை. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்போ முடியுது அப்போ விளக்கிக்கலாம். நம்மளை யாரும் கேட்க போல, இதை ஏன் செய்யலை, இதை ஏன் செய்கிறேன்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம செய்கிறப்ப செஞ்சுக்கலாம். என்னால் முடியலை. முடிஞ்சால் சமைச்சிட்டு விளக்கியிருப்பேன். இன்றைக்கி முடியலை. எப்படா போய் படுப்போம், எப்படா போய் உட்காருவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. நேற்றுலேருந்தே இங்கே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னமோ தெரில, ஒரு 4 நாளாகவே நான் 3 நிமிஷத்து ஷார்ட்ஸ் தான் போடுறேன். அதுவே வியூஸ்லாம் போகவே இல்லை. ஒரு நாள் ஏற்ற இருக்கும் தானே வாழ்க்கையில். ஒரு நாள் நிறைய வியூஸ் போகும், ஒரு நாள் போகாது. ஏன்னு தெரில. தயவுசெய்து என் வீடியோவை எல்லோரும் பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் friends. Thank you friends. Bye.